நம்முடைய வாய், நாவு அல்லது உதடு, அடுத்தது அந்த வர வார்த்தைகள், நம்முடைய பற்கள் கூட ஆயுதமா இருக்கிறதா? என்னவா இருக்கா? ஆயுதம். ஆயுதமா இருக்கா? என்னது? ஆயுதம். பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, இந்த ஆயுதம் என்ற இந்த வாயினை எடுத்துக்கலாம். வாயில தான் பல்லு இருக்கு, வாய் இருக்கு, உதடு இருக்கு, நாக்கு இருக்கு, பல்லு இருக்கு, பேச்சுல அதுல தான் பேச்சு வருது. பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுதம் பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். நல்ல ஆயுதமா, கெட்ட ஆயுதமா? அதான் முக்கியம். என்னது? ஆமா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுதத்த எப்படி பயன்படுத்துறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கெட்ட விதத்துக்கு நம்ம பயன்படுத்துறோமா? அல்லது நல்லதுக்கு நாம இந்த ஆயுதத்த, வாயாகிய ஆயுதத்த நம்ம பயன்படுத்துறோமா? நல்லதுக்கு. அல்லேலூயா! உண்மையாகவே நல்லதுக்கா? சொல்லி பார்த்தீங்கன்னா, அது பயன்படுத்துறது இருக்கு. நான் இந்த நாள்ல செய்தி என்னவென்றால், இந்த ஆயுதங்கள் அநேக நேரத்துல கெட்டதுக்காக பயன்படுது. கறி வெட்டுறவங்ககிட்ட அந்த ஆயுதத்த குடுத்தா, கறி வெட்ட பயன்படுத்துது. அநேகர் சாப்பிடுறதுக்கு. கறி வெட்டி விக்கிறவங்களுக்கு. அதே ஒரு ரவுடி கிட்ட, கொலைக்காரங்கிட்ட குடுத்தா, அது என்ன பண்ணுது? தவறா போகுது. அதுபோல தான் நம்முடைய வாயாகிய இந்த ஆயுதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இருக்குதுன்னு சொன்னா அநேக நேரத்துல கெட்ட ஆயுதமாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். கெட்ட ஆயுதமா காணப்படுது. அது எப்படி அந்த ஆயுதத்த நாம பயன்படுது? உங்கள தாக்குறதுக்காக அல்ல. இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த வார்த்தைகளை பேசுறீங்க, இந்த பட்டயத்த பயன்படுத்துறீங்கன்னு சொல்ல. எல்லா நேரத்தையும் இந்த பட்டயத்த அல்லது இந்த ஈட்டிய, இந்த ஆயுதத்த நம்ம வாய பயன்படுத்துறது இல்ல, கெட்ட காரியத்திற்கு. ஆனா சில நேரங்கள்ல இந்த ஆயுதத்த நம்ம என்ன பண்றோம்? பயன்படுத்த பயன்படுத்துகிறோம். பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது. நான் சுருக்கமா டக்கு டக்குன்னு கடந்து போறேன். பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா, ஈட்டி. என்னதுங்க? ஈட்டி. படிங்க பார்க்கலாம். 57ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். வசனங்கள முதல் படிச்சுட்டு அப்புறம் நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள போலாம். 57ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல 3 ஆயுதத்த சொல்லப்பட்டிருக்கு. என்னதான்? ஈட்டி, அம்பு, பட்டயம். இது எதை குறிக்குதான்? ஆ வாயில இருக்கிறது. முதல் ஈட்டி. அல்லேலூயா! ஈட்டி இங்க என்ன ஒப்பிடப்பட்டிருக்குன்னா, பற்கள். 2வது காரியத்த பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது ஒரு வேத பாடம் மாரி எடுத்துக்கங்க நீங்க. வேத பாடம் மாரி கேளுங்க. நீதிமொழிகள் 25:18. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும், கட்கத்துக்கும், கூர்மையான அம்புக்கும், பாருங்க, இந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை சாட்சி, பொய் சாட்சி என்பது தண்டாயுதம். சொல்லுங்க பார்க்கலாம். தண்டமாயுதம் இல்ல, தண்டாயுதம். நான் சொல்றேன், விலக்கி சொல்றேன் உங்களுக்கு. 3வது காரியத்தை பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 12:18. பட்டய குத்து போல்
பேசுகிறவர்கள் உண்டு. ஞானமுள்ளவருடைய நாவு அவிஷதம், பட்டை குத்து, பட்டயம். நம்முடைய வாய் என்னதுங்க? பட்டயம். 4வது காரியத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 52 சங்கீதம் 2 வசனம். எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. அல்லேலூயா. எரேமியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அம்பு படிங்க. எரேமியா 9:8. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. சொல்லுங்க, அம்பு. இந்த வார்த்தை தான் என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். நான் வேதத்தை தொடர்ச்சியா போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் படிக்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை காலையில படிக்கும்போது இந்த வார்த்தை தான் ஆண்டவர் என்னோடு பேசினார். தொடர்ச்சியா நான் வேதத்தை எரேமியா தான் படிச்சுட்டு வரேன். இப்ப படிக்கும்போது இந்த இடத்துல வரும்போது 9ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்தை கூட சொல்லப்பட்டிருக்கு. படிங்க. நாவாகிய வில்லு. பாருங்க, வில்லை வளைக்கிறார்கள். நாக்கு எப்படியா? வெள்ள வளைங்க பார்க்கலாம் நாக்கா. அல்லேலூயா. பாவம், நாக்க வளைக்கவே தெரியாது. நாக்கு நீட்டும் பேசுறது, மொட்டை கடிக்கிறது, முறைக்கிறது, கடிக்கிறது, நாக்கு கட்டி. அல்லேலூயா. அப்ப பாருங்க அருமையானவர்களே, சோத்திரம். இந்த வாயானது, வாயில் வருகிற வார்த்தையானது, நாக்கானது, உதடானது, பல்லானது, அனைத்தும் அநேக காரியங்களிலே அது கெட்ட காரியத்துக்கு தான் பயன்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை நீங்க இப்ப இதுல சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க அந்த அளவுக்கு இதுல சொல்லப்பட்டபடி பேசுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இதை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. அதனால்தான் நம்ம அறிஞ்சு கொண்டு இதை பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றேன். ஆண்டவருடைய கிருபையினால இப்படி நம்ம இந்த வார்த்தைகளை குறித்து நம்ம கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கை தரம் மாறும். நம்முடைய வாயானது அடங்காத இந்த வாயானது அடங்கும். பிரைஸ் தி லார்ட். அடங்கும். அல்லேலூயா. கேட்க கேட்க அடங்கும். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிக்கலாம். பிதாவே, உம்மை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இந்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதலாவது பாத்தீங்கன்னா, நாவு பட்டயம். சொல்லுங்க பார்க்கலாம். நாவு பட்டயம். நாவு பட்டயம். 57ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை 57:4. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவே இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாயிருக்கிறது. சொல்லுங்க, நாவு கருக்கான பட்டயம். அல்லேலூயா. ஆமா, பட்டயம். இந்த நாவானது என்னதுங்களா? பட்டயம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஸ்தோத்திரம். அந்த நாவுனால என்ன நடக்குதான் பாருங்க. 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 12:18. ஏற்கனவே கூட அந்த வசனத்தை படிச்சோம். 12:18. பட்டய குத்துக்கோலை போல பேசுகிறவர்கள் உண்டு. அந்த பட்டயத்தினால் என்ன பண்ணுவாங்களாம்? குத்துவாங்க. குத்துற மாதிரி பேசுவாங்க. பட்டய குத்து மாதிரி. அல்லேலூயா. குத்துற குத்தே தெரியாது. என்னது? பட்டய குத்தும் போது ஒரு குத்து குத்திடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீதிமொழிகள்ல சங்கீதம் 59ஆம் சங்கீதம் 6-7 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து
நல்லா கவனிங்க. நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றித் திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறவர்கள் ம். அவர் உதடுகளின் பட்டயம் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என- நாய் போல சுத்துறவனை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய உதடின் கீழ் என்ன இருக்குதான்? என்ன இருக்கா? பட்டயம். எப்பா நல்லா கேளுங்க சத்தியத்தை. பாஸ்டர் என்ன சொல்றாரு பொழுது? உங்களை நான் சொல்லல, எல்லாரையும் நான் சொல்றேன். அல்லேலூயா. என்னன்னா உதடின் கீழ் என்ன இருக்குதா? பட்டயம். பிரைஸ் தி லார்ட். அந்த பட்டயத்துல இருந்து என்ன வருதாம்? என்ன வருதுங்களாம்பா? சோத்திரம். நாய் என்ன பண்ணுதான்? கக்குறது போல என்ன பண்றானா? அந்த பட்டயத்துல என்ன வருது? வார்த்தைங்க. அந்த தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. உங்களை சொல்ல, ஏன்னா கடுமையான வார்த்தைகள் போல இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வரும் பாருங்க. அந்த வார்த்தைங்க உதடுகளுக்கு கீழ் அந்த பட்டயம். அந்த பட்டயம் எப்படி வெளிப்படுதுன்னா, அந்த பட்டயத்திலிருந்து வார்த்தைகள் நாயினுடைய கக்குது பாருங்க. அது யாருன்னா எடுத்து சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி இருக்குதான். எவ்வளவு கொடுமையல்ல வார்த்தை. ஐயோ! படிக்க படிக்க இன்னும் ஆழமா போனா, நான் ஆழமாவே எடுக்கல. இன்னும் ஆழமா போனா ரொம்ப கஷ்டம். இந்த பட்டயம் என்ன எப்பேற்பட்டதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் 40 ஆதியாகமம் 49 அதிகாரம் 5 சொல்லுது. அது என்னதான்? கொடுமையின் கருவியாது. இந்த பட்டயம் என்னதான்? கொடுமையின் கருவி. 2 பேர் என்ன பண்றானுங்க? அந்த பட்டயத்தை கொண்டு போய் ஒரு திரளான ஜனங்களை வெட்டி வீழ்த்துறாங்க. கொடுமையின் கருவி. ஸ்தோத்திரம். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளாக 2 பேரை சபிக்க ஆசீர்வதிக்கும் போது இது சாபமாவே கொடுக்கிறார். ஆசீர்வாதத்துல சாபமாவே கொடுக்கிறார். என்ன? சிமியோனோ லேவியோ ஏக சகோதரர். அவர்களுடைய பட்டயம் கொடுமையின் கருவிகள். அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, போய் 34 அதிகாரத்துல நீங்க முழுவதும் ஆதியாகமம் 34 படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்களிடத்துல தாஜாவாய் பேசி அவர்களை கொல்றாங்க. அப்போ இந்த வாயிலிருந்து வருகிற அந்த பட்டயமானது அநேகரை என்ன பண்ணும் தெரியுங்களா? கொடுமையான வார்த்தைகளாய் வரும். பட்டயம் என்ன பண்ணுது? இந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பட்டயமா எப்படி மாறுதுன்னா, கொடுமையான வார்த்தை வரக்கூடாது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. புரியுதா? என்ன வரக்கூடாது? கொடுமையான வார்த்தை வரக்கூடாது. ஸ்தோத்திரம். லேவியராகமம் புத்தகம் 26 அதிகாரம் 25 சொல்லுகிறது. இந்த பட்டயம் எப்பேற்பட்டதா? பழி வாங்குற பட்டயமா? இது என்ன பட்டயமா? பழி வாங்குற பட்டயம். லேவியராகமம் 26-25. மீறினதற்கு பழி வாங்கும் பட்டயத்தை போதும். பழி வாங்கும் பட்டயம் அது. அநேக நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த பட்டயம் என்ன பண்ண வாயிலிருந்து பழி வாங்குற விதமா வரும். பழி வாங்குற பேச்சா வரும். எப்படி? ஆமா. ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 3 அதிகாரம் 27 நீங்க 3 அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, 27 படிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோவாப் என்ன பண்றான்? அந்த பட்டயத்தினாலே அப்னேரை கொல்றான். பழி வாங்குறான். அப்ப என்ன அர்த்தம்னா, அநேக நேரத்துல ஸ்தோத்திரம் எப்பேற்பட்ட வார்த்தைகள் பேசுவாங்கன்னா, பழி வாங்குற வார்த்தைகளை பேசுவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? பழி வாங்குற வார்த்தைகளை பேசுவாங்க. பாருங்க, நல்லாதான் இருப்பா. இது பாத்தீங்கன்னா, திடீர்னு என்ன பண்ணுவாங்க? வார்த்தைகள் பழி வாங்குற மாதிரியே இருக்கும்.
பிரைஸ் தி லார்ட். இந்த பட்டயம் எப்பேற்பட்ட பட்டயம்? சமாதானத்தை கெடுக்கிற பட்டயம். மத்தேயு 10:34 சொல்லுது. என்ன? ஸ்தோத்திரம். நான் சமாதானத்தை அல்ல சமாதானத்தை அல்ல எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்த. சமாதானத்தை கெடுக்கிற பட்டயம். சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானத்தை கெடுக்கிற பட்டயம். ஆமா, 35 சொல்லுது. அந்த சமாதானத்தை எங்க கெடுக்குதுன்னா குடும்பத்தில் தான் கெடுக்கும். இப்படிதானே படிக்க. எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்குதான் பட்டயம். இந்த பட்டயம் எப்படி வருதுன்னா, ஸ்தோத்திரம், குடும்பத்துல வருது பட்டயம். காலையில எழும்பும் பட்டயம். சண்டே காலையில் எழும்பும் பட்டயம். குடும்பத்துல சொல்லுங்க, எழும்புகிற பட்டயம். சமாதானத்தை கெடுக்கிற பட்டயம் வீட்டுல இருப்பாங்க. பாத்தீங்களா? அதுதான் பட்டயம். யாரு சமாதானத்தை கெடுக்கிறாங்களோ அவங்கதான் யாரு? பட்டயம். என்ன பட்டயம்? அவங்க வாய் என்ன பண்ணுது? சொல்லுங்கப்பா. நான் சொல்ல இப்போ அத சொல்லுங்க. அல்லேலூயா. தேடலாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. இப்போ நான் இருக்கிறேன். ஏன் நான் தான் இப்ப குடும்பத்துல இருக்கேன். 5 பேர் இருக்கிறேன்னா அதுல பார்த்து என்ன தெரியுமா? நான் தான் நோண்டி விடுவேன். இருக்கிறவங்கள சமாதானத்தெல்லாம் கெடுக்கிற ஆள் யாரு? இந்த கம்படிச்ச வாய். சும்மாவே இருக்காது. எதனாவது கழுத்து தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால பட்டயத்தை என்ன பண்ண? நல்ல காரியத்துக்கு பயன்படுத்து. குடும்பத்துல காய் அறுக்க பயன்படுத்து. சிக்கனை வெட்ட பயன்படுத்து. அப்புறம் எதை பயன்படுத்து? மீனை வெட்ட பயன்படுத்து. அப்புறம் கை குத்த பயன்படுத்தாத. அல்லேலூயா. பகையாய் பயன்படுத்த என்ன பண்ணாத? பழி வாங்க பயன்படுத்தக்கூடாது. பட்டயம் பழி வாங்கும். கொடுமையின் கருவி பழி வாங்கும். அப்புறம் சமாதானத்தை கெடுக்கும். ஓ அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ பட்டயம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாய் என்னதுங்க? இந்த நாக்கு என்னங்க? இந்த உதடு என்னங்க? பட்டயம். இதுல வருகிற வார்த்தைகள் பட்டயம். பட்டயத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பட்டயத்துல என்ன பட்டயத்தை பயன்படுத்தணும், என்ன ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வாயாகிய ஆயுதத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தணும். 2வது பாத்தீங்கன்னா சவரகன் கத்தி. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க 52 சங்கீதம் 2 கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கல. என்னதுங்க? சேவ் பண்ற மிஷின். இப்பயாவது என்ன பண்ண முடியல. அந்த காலத்துல இருக்கிற கத்திய சொல்றாரு. இந்த காலத்துல என்ன வந்துச்சு? ரேசர் வந்துச்சு. ரேசர் பிளேடு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒரு கத்தி இருக்கும். நல்லா என்ன பண்ணுவாங்க? சரியான ஷார்ப்பா இருக்கும். அந்த கத்தி எப்பேற்பட்ட கத்தியா? கபடு உள்ள கத்தி. அல்லேலூயா. ஆனாதான் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 120 சங்கீதம் 3-4 கபடு நாவே உனக்கு என்ன செய்யப்படும்? உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? அல்லேலூயா. பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். கபடு நாவு. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதனால அருமையானவர்களே, இந்த சவரகன் கத்தி நம்ம வாழ்க்கையை சிறுமைப்படுத்திடும். சொல்லுங்க பார்க்கலாம். பெருமைப்படுத்தாது. நம்ம வெட்கப்படுத்தும். நம்ம கனஈனப்படுத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நியாயாதிபதிகள் 16
17, 18, 19. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 17, 18, 19. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையில் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் நர்சரேனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போகும். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தில் எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபோது அவன் பெரிஸ்தியன் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொன்னான். அப்பொழுது பெலிஸ்தியர் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். நல்ல கவனிக்க, எத்தனை வசனம் அதுதான் படிக்கணும். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலை மயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து சிறுமைப்படுத்தினாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா அல்லேலூயா சொல்லலாம். சிறப்பித்து சிறுமைப்படுத்தினாள். எதனால? சவரகன் கத்தி. நிறைய பேரு வாயி பொல்லாத வாய், மத்தவங்களை சிறுமைப்படுத்துற பேச்சே பேசின்னு பாத்தியா. இவன் ஒண்ணும் இருக்க மாட்டான், நாலு ஒண்ணும் இருக்காது, ஒண்ணுமே இருக்கா. ஆனா பேச்சு பாத்தீங்கன்னா இவள யார் அது? அசுத்தமான. ஆனா இவனை சிறுமைப்படுத்திட்டா. எதனால? சவரகன் கத்தி. யாரையும் ஒரு நாளும் ஏளனமா பேசாதீங்க. அந்த கத்தி வாயா இருக்க கூடாது. சொல்லுங்க. மத்தவங்களை சிறுமைப்படுத்துற வார்த்தை பேசாதீங்க. பக்குன்னு வாயில குடிச்சிடுவாங்க. ஒரு சிலர் போயிடுவாங்க அமைதியா. ஒரு சிலர் என்ன சிறுமைப்படுத்துறியான்னு ஒரே அடி அடிச்சிடுவாங்க. சொல்லுங்க. பேசக்கூடாது. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணக்கூடாது? ஆமா, சொல்ல போனா நிறைய அவள் பேசி அவன் என்ன பண்ணிட்டா? சிறுமைப்படுத்த வச்சிட்டா. சவரகன் கத்தியை போட வச்சிட்டா அவன் மேல. அவனை கரைய வச்சுட்டா. சொல்லி நீ என்னை நேசிக்கல, என் மனம் உன் கூட இல்லைன்னு சொல்லி பேசியே அந்த சிறுமைப்படுத்துற வார்த்தை பேசிய கடைசியில பாத்தீங்கன்னா அவளை சிறுமை ஆக்கிட்டா அவ. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை படிங்க. 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 4-5. அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் நல்லா படிக்கிறேன், மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக போதும். பாருங்க, இந்த தாவீதுடைய வேலைக்காரர்கள் அவருடைய என்னாச்சு,
தாடிய சிரைச்சிடறான். சிரைச்ச உடனே அங்க என்ன நடக்குது? அந்த வேலைக்காரங்க என்ன பண்றாங்களா? வெட்கப்படுறாங்க. மிகவும் வெட்கப்படுறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். மிகவும் வெட்கப்படுறாங்க. வெட்கப்படுத்துற வார்த்தை பேசாதீங்க. ஆபத்து. சொல்லுங்க. ஒருத்தவங்கள வெட்கப்படுற மாரி பேசாதீங்க. ஏ ஏளனமா பேசாதீங்க. வெட்கப்படுத்துற வார்த்தை பேசாதீங்க. வெட்கப்படுத்தீங்கன்னா ஒரு நாள் வரும். பிரச்சனை நமக்கு வந்துரும். எவனுங்க அந்த ஆணும் என்ன பண்ணிட்டான்? இந்த தாவீதின் வேலைக்காரன் சிறைச்சு அனுப்பிச்சிட்டான். வெட்கப்பட்டான். தாவீது விட்டாரா? 7ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் படிங்க. இந்த வெட்கப்படுத்தவனு போதுமா? நான் சொல்லிடுறேன். நான் போயிடலாம். பாத்தீங்கன்னா, ஒரு யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வெட்கப்படுத்தினவன் தோற்று விட்டான். சொல்லுங்க, வெட்கப்படுத்தினவன். மற்றவங்களை நீங்க யாரும் ஏளனமா பேசாதீங்க. வெட்கப்படுற மாதிரி பேசாதீங்க. தோத்து போயிடுவோம். சொல்லுங்க. ஒரு நாளும் யாரையும் தாழ்த்தி வெட்கப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. வெட்கப்படுத்தாதீங்க. 4 பேருக்கு முன்பாக வெட்கப்படுத்தாதீங்க. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மொட்டை அடிக்கிறது அது ஸ்திரீக்கு எப்படி இருக்குமா? கனகீனமா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்திரீக்கு கனகீனம் அப்படின்னா என்னன்னா, இந்த சிரிக்கிற அந்த சவரகன் கத்தி என்ன பண்ணுது நம்மள? சொல்லுங்க. கனகீனப்படுத்துது. நம்மள என்ன படுத்துது? கனகீனப்படுத்துது. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, மற்றவங்கள கனகீனமா பேசக்கூடாது. மதிப்பு குறைவா பேசக்கூடாது. நல்ல அருமையான சத்தியம்ல இன்னைக்கு நமக்கு. மதிப்பு குறைவான பேசாதீங்க. நான் எப்பவுமே ஊழியக்காரங்கள யாரா இருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவேன்? பெரிய ஆளு தான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மதிப்பு குறைவா என்ன பண்ணாதீங்க யாரையும். கனகீனப்படுத்தாதீங்க. சவரகன் கத்தியை பயன்படுத்தாதீங்க. மற்றவர்களை சிறுமப்படுத்த, மற்றவர்களை வெட்கப்படுத்த, மற்றவர்களை கனகீனப்படுத்த நம்முடைய வாயாகிய சவரகன் கத்தியை பயன்படுத்தாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பயன்படுத்தல, இனியும் பயன்படுத்தாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 3வது அம்பு. சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதான் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை எனக்கு கீவேர்டா கொடுத்தார்ல அந்த வார்த்தை. எரேமியா 9:8. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது அது கபடம் பேசுகிறது. ஆ ஆ பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த அம்பு எதை குறிக்குதுன்னா, பதிவிடை. சொல்லுங்க பார்க்கலாம். பதிவிடை. அம்பு. பிசாசு அக்கினி ஆஸ்திரங்களை எய்கிறான். அம்பு எய்கிறான் நம்ம மேல. ஆனா நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஸ்தோத்திரம், அந்த அம்பை பயன்படுத்தக்கூடாது. அந்த அம்பை எதை குறிக்குதுன்னு சொன்னா பதிவிடை. பாருங்க. யோசுவா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆயி பட்டணத்துக்கு விரோதமா யோசுவா யுத்தத்துக்கு போறதுக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. சொல்லப்படும் போது ஏற்கனவே ஒரு தோல்வி அடைஞ்சாங்க. அந்த தோல்வியில இவங்க பயந்து இருந்தபடியால் நீங்க பதிவிடை வைங்கன்னு சொல்றாரு. இந்த பதிவிடை என்ன தெரியுங்களா அருமையானவர்களே? தெரியாத விதமாய் செயல்படுறது. எதிரிக்கு தெரியாத விதமாய் தாக்குறது. மறைந்திருந்து தாக்குறது. பின்னுக்கு சென்று தாக்குறது. சொல்லுங்க, பேக் பிட். பின்னாடி பேசுறது. சொல்லுங்க. சொல்லுங்க, பேக் பிட். என்னது? என்ன பண்ணக்கூடாது? பின்னாடி. இது பயங்கரமான வார்த்தை. எது இருக்கோ இல்லையோ, பொய் இல்லைன்னா கூட பரவாயில்ல. பின்னாடி பேசாம நம்மளால அது தலை எழுத்துன்ற மாதிரி ஆயிடும் இல்ல. இப்படி போன உடனே
உடனே என்னது பின்னாடி தான் இந்த பாஸ்ட் பத்தியா என்ன பண்ணிட்டார் பேசினார் பிரசங்கத்தை தாக்கிச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. இந்த சிஸ்டர் நான் துதிக்கவே இல்லை என் பக்கத்துல உட்காந்து. இந்த சிஸ்டர் என் பக்கத்துல உட்காந்து கத்துன்னு கத்துறாங்களே. இல்லைன்னா இவங்க இப்படி பத்தியா இவங்க பார்த்து இப்படித்தான் பேசுவாங்க. பின்னாடி பேசுவாங்க. பதிவிடை சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதே காரியத்தை வச்சுதான் பதிவிடை வச்சுதான் யாரை வீழ்த்துனாங்க? சிம்சோனை வீழ்த்துனாங்க. பின்னாடி பேசிக்கினாங்க. யாரு நியாயாதிபதிகள் 16:12 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம். இல்லன்னா படிக்காதீங்க, நான் சொல்லிடுறேன். தெளிலாலும் யாரு அங்க பெலிஸ்து அதிபதிகள் பின்னாடி பேசிதான் அவனை வீழ்த்துனாங்க. பதிவிடை வச்சுதான் வீழ்த்துனாங்க. அது போல தேவ பிள்ளைகளே நாம என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்களப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க பதிவிடை. சொல்லுங்க அம்புன்னா என்னதுங்க? 2வது ஸ்தோத்திரம். அம்புன்னா என்ன பாருங்க, சங்கீதம் 64:4. ஆனா டக்குன்னு கடந்து போலாம். மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நான் ஏற்றுகிறார்கள். சொல்லுங்க கசப்பான வார்த்தை. அம்புன என்ன? கசப்பான வார்த்தை. கசப்பான வார்த்தை என்ன இருக்கிறதா? ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஓவர் செல்லம் உடம்புக்கு ஆகாது நினைக்கிறேன். ஐடாக்கு. சரி. அல்லேலூயா. சரி கவனிங்க. அப்ப கசப்பான வார்த்தை. சொல்லுங்க கசப்பான வார்த்தை. கசப்பான வார்த்தை பேசக்கூடாது. பாருங்க ஆதியாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கசந்து அழுகுறான். யாரு? ஏசாவ். கசந்து மனம் கசந்து அழுகுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கசப்பான வார்த்தை பேசுறான். என்ன பண்றான்? ஆமா, அவன் திருடன் என்பது மெய்யல்லவா? அவனை குறித்து கசப்பான வார்த்தை பேசுறான். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க கசப்பான வார்த்தை. சொல்லுங்க பார்க்கலாம். 3வது பாத்தீங்கன்னா அந்த அம்பு என்னன்னா நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். படிங்களேன். வேற யாருன்னா படிங்களேன் டக்குன்னா. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணி அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போல அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அப்படின்னா இருதயத்தை காயப்படுத்தியது. இருதயத்தை தொலைச்சிடுச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். ஈரலை பிளந்தது. பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுங்க 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகாப் என்ன பண்றான்னா வேஷம் மாறி யுத்தத்துக்கு போறான். எங்கேயோ இருந்து என்ன பண்றான் ஒருத்தன் அம்பு எய்கிறான். எய்த உடனே கரெக்டா கவசத்துல என்ன பண்ணிடுச்சு? பட்டு இருதயத்துல பட்டு அவனை சாகடிச்சிடுச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அம்பு அநேகரை கொல்லும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுங்கப்பா? கொல்லும். இருதயத்தை என்ன பண்ணிடும்? காயப்படுத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தை காயப்படுத்துறான் அம்பு. இருதயத்தை என்ன பண்ணுது? காயப்படுத்துது. அவனுடைய இருதயத்தை காயப்படுத்துது. பிரைஸ் தி லார்ட். இருதயம் அநேக பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அநேகர் இன்னைக்கு காயப்படுறாங்க நம்மளால.
இல்லையா? உண்மையா? நம்ம பேசுற வார்த்தை பார்த்தீங்கன்னா, காயப்படுத்திருது. இருதயம் காயப்படுது. இந்த உள்ளம் காயப்படுது. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால அம்பு சொல்லுங்க பார்க்கலாம் அம்பு. அம்புனால நம்ம வம்ப வர வைக்காதீங்க. முடிஞ்சா தெம்ப வர வைங்க. அம்புனால பின்னாடி பேசாதீங்க. அம்புனா என்னதுங்க? பின்னாடி பேசுறத நிறுத்திட்டு முகத்துக்கு முகம் சொல்லிடுங்க. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஏதோ எப்பயோ ஒரு தடவை ஏதோ பேசிட்டா பிரச்சனை கிடையாது. அது கிடையாது. நீ எப்பயுமே பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கிறன்னா அதுதான் தப்பு. அது பதிவிட வைக்கிற. அது அறியாம மற்றவங்களுக்கு அறியாம செய்கிற காரியம். 2வது கசப்பான வார்த்தை பேசாதீங்க. கசப்பான வார்த்தைகள் கசந்து கொள்ளாதீங்க. 3வது கடைசியா பார்த்தீங்கன்னா, ஈரல என்ன பண்ணிடாதீங்க. இருதயத்த காயப்படுத்துற வார்த்தை பேசாதீங்க. அல்லேலூயா! ஸ்தோத்திரம். பாருங்க 4வது பாருங்க. டக்குன்னு கடந்து போலாம். 25ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 25:18. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற ம். ஆ, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் நல்ல கவனிங்க தண்டாயுதத்துக்கும் போதும். தண்டாயுதம் சொல்லுங்க பார்க்கலாம். தண்டமாயுதம் அல்ல தண்டாயுதம். சொல்லுங்க தண்டாயுதம். தண்டாயுதம் என்னன்னு சொல்லி எனக்கு புரியல. இப்போ பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க எல்லாரும் தண்டாயுதம் எல்லாம் யூஸ் பண்றதில்ல. ஆனா அதுக்கு பதில் என்ன பண்ணாங்க, போலீஸ்காரங்க என்ன எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. தண்டாயுதம்னா என்ன தெரியுங்களா? யாரெல்லாம் பீமன் கேள்விப்பட்டிருக்கீங்க? பீமனா? அனுமான். கையில பார்த்தீங்கன்னா, ஆ மேல உருண்டையா இருக்கும். கீழ இப்படி தூக்கின்னு வருங்களா? அதான் தண்டாயுதம். எது தண்டாயுதம்? ஆமா. இந்த தண்டாயுதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதுல பார்த்தீங்கன்னா, கீழ இப்படி இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா முள்ளா இருக்கும். வச்சு அடிச்சா கிழிச்சிடும். ஆள என்ன பண்ணிடும்? தாறுமாறா கிழிச்சிடும். அப்படியாக கடவுது. யாரும்மா? அல்லேலூயா. தமாஷ் வச்சுக்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. இல்லையா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு ஜாலி. அப்போ இந்த தண்டாயுதம் என்ன பண்ணும்? ஏங்க அது யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம பேசுற வார்த்தை என்னதான்? பொய் சாட்சி சொல்லுகிறவன் உண்மையாகவே அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை உண்மையா பொருந்தும். அதுல அடிச்சா தாங்குவானா? ஒரு அடி மண்டையில போட்டா அப்பவே காலி. அந்த தண்டாயுதம் ஒண்ணு விழுந்தது தலையில பட்டு மண்டை பொளந்துக்கும். சிதறிடும் மண்டை. இன்னைக்கு அநேகர் இந்த தண்டாயுதம் அதுதான் பயன்படுத்துறாங்க. அநேகரை சிதற வைக்கிறாங்க. அநேகரை உடைக்கிறாங்க. அநேக மனத உடைக்கிறாங்க. தலைய உடைக்கிறாங்க. சரீரத்தை உடைக்கிறாங்க. தண்டாயுதம். இவங்க சொல்ற வார்த்தை அநேகரு இவங்க சொல்ற அந்த வார்த்தை தண்டாயுதம் போலவே இருக்கிறது. அந்த வார்த்தை கேட்டு மன்னிக்கவே முடியாது இனி இவங்கள அந்த அளவுக்கு கூட வருது. இந்த வார்த்தை அவங்க எங்களுக்கு சொல்றாங்க. எங்களுக்கு விரோதமா இதை செஞ்சா இனி நான் மன்னிக்கவே மாட்டேன்ற அளவுக்கு அந்த காயப்படுத்துது வார்த்தைகள். தண்டாயுதம். சொல்லுங்க தண்டாயுதத்தை பயன்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ இல்ல? அடிச்சா என்ன ஆகும்? தண்டாயுதத்துல அடிச்சா என்ன ஆகும்? இல்ல? அதனாலதான் தடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒரு 10 தடி தான் வச்சிருக்கான் போலீஸ். தடியில அடிச்சாலுமே என்ன ஆயிடுது? கைய கால முடிச்சிடுறான். இந்த கஞ்சா விக்கிறவன, இந்த கொலை பண்றவன்லாம் அடிச்சு கைய கால உடைக்கிறான். இந்த சண்டை போடுறவங்களாம். அது தண்டாயுதத்துல அடிச்சா என்ன ஆகுறது அவங்களாம்? தேற மாட்டானுங்க. இல்ல? அப்போ நாம அடிக்கிறோமே அன்னைய நேரத்துல. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எவ்வளவு தப்பு பார். இல்ல? இந்த தண்டாயுதம் என்ன தெரியுமா?
பெருமை. சொல்லுங்க. பெருமையான வார்த்தைகள் பேசக்கூடாது. என்னாகும் 21:18 வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சட்டு சட்டுன்னு கடந்து போலாம். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மேன் மக்கள் என்ன பண்றாங்களாம், தண்டாயுதத்தை என்ன பண்றாங்களாம், பயன்படுத்துகிறாங்க. இவ்வளவு நேரம் எடுக்கல பாரு. நியாயப்பிரமாணங்களின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள். ஜனத்தின் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு, பாருங்க, ஜனத்தின் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதத்தை கொண்டு, இது எதை கூப்பிடுறேன்னு சொன்னா, அந்த மேன்மக்கள் பெருமையான பேச்சுக்கள். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். பெருமையான பேச்சுக்கள். சொல்லுங்க. பெருமையான பேச்சு. சொல்லுங்க. வரவே கூடாது. சொல்லுங்க. ஒரு நாளும் வரக்கூடாது. பேசவே கூடாது. தண்டாயுதத்தை பயன்படுத்தவே கூடாது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 29, 29, 30. சும்மா அழகா வரான். வந்துட்டு அப்படியே சுத்தி பார்க்கிறான். நேபுகாத்நேச்சார், என் மகிமையின் பிரதாபத்திற்காக நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே மாடா மாறிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தண்டாயுதம், பெருமையான வார்த்தைகள் நம்மை தாழ்த்தி போட்டு விடும். பெருமை ஒரு நாளும் வேணாம். என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும், எப்படி இருந்தாலும், இந்த பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க. பெருமையான வார்த்தை பேசாதீங்கப்பா. நீ என்னதான் படிச்சிருந்தாலும் சரி, என்னதான் பெரிய ஜாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு ட்ரெஸ் போட்டுக்கு இருந்தாலும், பெரிய வீடு இருந்தாலும், பெரிய மாளிகை இருந்தாலும், ஒரு நாளும் நம்ம உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நம்மை நாமே தாழ்த்துவோம். நல்ல வார்த்தை பேசுங்க. தாழ்மையான வார்த்தைகளை பேசுங்க. அல்லேலூயா. இருக்குன்றதுக்காக எதை வேணா பேசாம, இந்த பெருமையான வார்த்தை பேசினா இவங்க காயப்படுவாங்க தெரிஞ்ச பேசாதீங்க. ஆனா எங்க பேசுறோம் அங்க பேசுங்க. ஒரு அல்லேலூயா. பெருமையான வார்த்தை சொல்ல பாருங்க. அது தண்டாயுதம் எதை குறிக்குது பாருங்க. துஷ்டரின் ஆயுதம் அது. பாருங்க. ஏசாயா 14:5. ஏசாயா 14:5. பாருங்க. போதுமா? பாருங்க. துஷ்டனின் தண்டாயுதம். சொல்லுங்க. துஷ்டன். சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ அம்மா, அவனுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறதுன்னு தெரியல. அந்த துஷ்டனை குறித்து என்ன விளக்கம் சொல்றது தெரியல. அதனால ஒரு வசனம் படிக்கலாம். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். நீதிமொழிகள் 17:11. துஷ்டன் கலகத்தை தேடுகிறான். குருர தூதன் அவனுக்கு விரோதமா அனுப்பப்படுவான். துஷ்டன் எப்பேற்பட்டவனா? தண்டாயுதம் என்ன பண்ணுமா? கலகத்தை உண்டாக்கினே இருப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானத்தை விடவே மாட்டான். கலக்கிக்கிட்டே இருப்பான். அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கும்? பிசாசின் ஆவி இருக்கும். பிசாசின் ஆவி சவுலுக்குள்ள வந்த பிறகுதான் அவனுக்குள்ள என்ன ஆரம்பிச்சிச்சு? அவனை கலக்கிக்கிட்டே இருந்தது. அது போல அந்த துஷ்டன் கிட்ட தண்ட ஆயுதம் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கலக்கிக்கிட்டே இருப்பான். என்ன பண்ணுவான்? ஸ்தோத்திரம். கலக்குவான். கலக்கிட்டே இருப்பான். நல்ல தெளிவான தண்ணீரை என்ன பண்ணுவான்? கலக்க விட்டுருவான். நல்லா இருக்கும். டக்குன்னு எதனா பூந்து எதனா செஞ்சு விட்டு போய்கிட்டே இருப்பான். கலகத்தை தேடுகிறான். பாருங்க. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. எகிப்து, அவன் யாரா? எகிப்தினுடைய தண்டாயுதம். எகிப்தியனை குறித்து அங்க சொல்லப்படும் போது தண்டாயுதம். ஸ்தோத்திரம். எதை குறிக்குதுன்னா பழைய வார்த்தைகள். சொல்லுங்க பார்க்கலாம். எதை குறிக்குது? இந்த தண்டாயுதம் எதை குறிக்குது? பழைய எகிப்தின் வார்த்தைகள். பழைய கெட்ட வார்த்தை, பழைய பொய், பழைய ஏமாத்துற வார்த்தை, பழைய அந்த வார்த்தை, நாம பேசிக்கிட்டு இருந்த அந்த பழைய வார்த்தைகள். என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருந்தோமோ அந்த தண்டாயுதத்தை என்ன பண்ணாதீங்க. சொல்லுங்களப்பா. நேரமும் போயிடுச்சு. சீக்கிரம் முடிச்சிடணும்னு நினைச்சேன். அல்லேலூயா.
அப்ப தண்டாயுதம் என்னன்னா எதை குறிக்குதுன்னா பெருமை. சொல்லுங்க பார்க்கலாம். பெருமை, துஷ்டரின் துஷ்டதனம். மூணாவது பழைய வார்த்தைகள், கலகத்தை உண்டாக்குற வார்த்தைகள். ஹல்லேலூயா. சோ கடைசி ஈட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். ஈட்டி. சங்கீதம் 57 சங்கீதம் 4 என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள், நல்ல கவனிங்க, அவர்கள் பற்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஈட்டிகள் அவர்கள் பற்கள். பற்கள் வாயை விட்டு வெளியே இருக்கா, உள்ள இருக்கா? வாய்க்குள்ள. அப்ப பல்ல குறிச்சு நம்ம என்ன பண்றது இல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த வசனத்தை யாரெல்லாம் பல்ல கடிச்சிங்க? இந்த பல்ல கிடையாது. நீங்க வருஷம் 3 வேளையும் பல்ல கடிக்கிறீங்க. பல்லுனால நாக்கு கடிச்சுக்கிறீங்க, உதட கடிச்சுக்கிறீங்க, அப்புறம் எதை கடிச்சுக்கிறீங்க? இந்த இடத்த கடிச்சுக்கிறீங்க. இந்த வாரத்துல யாரெல்லாம் பல்ல கடிச்சீங்கன்னா நீங்க கைத்துக்குள்ள என்ன அர்த்தம்? கோபமே படலன்னு அர்த்தம். இல்ல? பரவாயில்ல, சந்தோஷம். நான் ஒத்துக்கிறேன்பா. நான் இந்த வாரத்துல ஒரு நாள் பல்ல கடிச்சேன். பேசாதன்னா அந்த அம்மா பேசிக்கிட்டே போறாங்க. டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், இந்த வார்த்தை ஞாபகம் வந்து, அவ பல்லனா விடக்கூடாது, பல்ல கடிக்கூடாது. நிறைய பேர் பல்லு பரிசுத்தத்தை குறித்து எப்பயோ ஒரு வாட்டி பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பல்லு கூட என்ன இருக்குது, தின்ன அந்த துகள்கள்லாம் விழுந்து மூடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அசுத்தமா இருக்கு. அதனால பல்ல என்ன பண்ணிடுறோம் நம்ம ஒவ்வொரு நாள் கால வேலையும் ஆமா பிரஸ் பண்ணி நல்லா ஆக்கிடுறோம். ஆனா அத பல்ல கடிக்கிறோம், அதனால என்ன பிரயோஜனம் இல்ல? பல்ல கடிச்சா என்ன ஆகுமா பாருங்க. 112 சங்கீதம் 9-10 டக்குன்னு முடிக்கலாம், கடந்து போலாம். 119 சங்கீதம் 9-10. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை, சொல்லுங்க, பல்ல கடிக்கும் போது கரைந்து போவோம். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பல்ல கடிக்க கடிக்க உங்க மனம் மடிவாகும். ஏன் பல்ல கடிக்கிறீங்க தெரியுங்களா? கோபத்தினால் மாத்திரம் கிடையாது, பல்ல கடிக்கல. இயலாமையினால கூட பல்ல கடிப்போம். கிடைக்காதனால கூட பல்ல கடிப்போம். அப்போ என்ன பண்ணனா, அந்த பல்ல என்ன பண்ண, நம்ம இந்த ஈட்டிய காத்துக்கும். கர 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 என்ன பண்ணக்கூடாது, கரமர முறுக்கு சாப்பிடும் போது சத்தம் வந்தா பரவாயில்ல, கடிங்க பரவாயில்ல, கரகரான்னு சத்தம் வரட்டும். ஆனா என்ன பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ற பாரு. என்னால பல்ல கடிக்க வரல. அந்த நேரம் தான் வரும் பல்ல கடிச்சு. இப்ப கடிச்சுன்னா என்ன பண்ணாது, பல்ல வராது. அந்த நேரம் பாத்தீங்கன்னா கரெக்டா பல்லு கடிக்கும் போது அந்த சவுண்ட் மைக்ல போய் வச்சிடணும். சும்மா வரும் பல்லு கடிக்கிற சத்தம் சாலம் கடிச்சு பாக்குது. அல்லேலூயா. ஆமா, வரும் பாரு. அந்த பல்ல கடிக்கும் போது உடல் என்ன ஆயிடும், ஸ்டிப் ஆயிடும். புது வெளிப்பாடு பார். அல்லேலூயா. ஆமா, அது ஒரு எக்கோ. அல்லேலூயா. சரி, ஓகே. அப்ப என்ன பண்ணுன்னா, அருமையானவர்களே, அந்த பல்ல என்ன பண்ணுங்க, பல்ல கடிக்கிறீங்க, அது ஒரு சந்தோஷம். கூட எதை வச்சு கடிச்சிடாதீங்க, நாக்க வச்சு கடிச்சிக்க போறீங்க, துண்டாயிடும். அல்லேலூயா. என் நாக்குல பாத்தீங்கன்னா சிலுவை மாதிரி ஒரு இது இருக்குது, வடு இருக்குது. இந்த பல்லு என்ன பண்ணுச்சு, நாக்குல ஏறிச்சு. இதுவரையிலும் காட்டவே இல்லையா பாஸ்டர்? அல்லேலூயா. வந்துருங்க நீங்க. அல்லேலூயா. சிலுவை மாதிரி ஒரு இது இருக்கு, கோடு இருக்கு, பிளஸ் இருக்கு என் பல்லுல, என் நாக்குல. காரணம் பல்லு
மெதையிலிருந்து விழுந்து என்ன ஆயிடுச்சு எனக்கு? பல்லு பல்லு போய் நாக்குல குத்தி என்ன ஆயிடுச்சு? டேமேஜ் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். அதனால என்ன பண்ணுங்க அருமையானவர்களே, என்னன்னா அந்த நாக்கு இந்த பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்த சொல்லிட்டு டக்குன்னு கடந்து போலாம். அவ்வளவுதான். நீதிமொழிகள் 30:14. ஆ, 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 ஆ. கக்கங்களை ஒத்த பற்களையும், கத்திகளை ஒத்த ஆ, என்ன போட்டிருக்கு? ஈட்டி வரலையா அதுல? பல்லு. ஆமா, என்ன பண்ணுது அது? கடிச்சு இழுக்குது. அல்லேலூயா! அப்ப அருமையானவர்களே, இந்த இந்த பட்டயத்தை காட்டிலும் அந்த ஈட்டி வந்து பயங்கரமான யுத்த பொருள் அது. என்ன பண்ணும்? ஆமா. சங்கீதம் புத்தகம் 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நம்ம படிச்சலாம். ஈட்டியை முறிக்கிறார். யுத்த ஆயுதம் அது. யுத்தத்துக்கு போறதான ஆயுதம். அல்லேலூயா! அத பயன்படுத்தாதீங்க. இந்த ஈட்டி தான் என்ன பண்ணுச்சு? சும்மா இருக்கிற நல்லா ஸ்தோத்திரம் போய்க்கிட்டே இருக்கிறான். திடீர்னு ஈட்டி எடுத்து ஆண்டவரை குத்திட்டான். இந்த ஈட்டியை எடுத்து கூட்டு ஆண்டவர் குத்துற ஆயுதம் அது. குத்துன ஆயுதம். என்ன பண்ணான்? இந்த ஈட்டியை நம்பினான் யாரு? ஈட்டியோட வரான் யாரு? கோலியாத் ஈட்டியோட வரான். அதனாலதான் திமிரான பேச்சு பேசுறான். அவன் ஈட்டியை குறித்து தான் நிறைய அங்க பெருமையா சொல்லப்பட்டிருக்கு. ஈட்டியை குறித்து தான், கோலியாத்தினுடைய ஈட்டியை குறித்து தான். அப்ப அந்த பல்லுகளை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அதிகமான கிருமிகள் சேராதபடி கோல்கேட் வாங்கி பயன்படுத்துங்க. அல்லேலூயா! விளம்பரமா சொல்றேன், நான் உங்களுக்கு கேட்கல. அல்லேலூயா! ஆமா, நான் கோல்கேட் ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்தோத்திரம். எனக்கு பல்லு டேமேஜ்னால நான் வேற பேஸ்ட் நீங்க எதனா போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பண்ணாதீங்கன்னா, நீங்க எந்தனா பயன்படுத்துங்க, ஆனா பல்ல கடிக்காதீங்க. பல்ல கடிக்கும் போது கூட நாக்க சேர்த்து வச்சு கடிச்சிடாதீங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பல்லு எதனால கடிக்கிறாங்கன்னா மனமடிவு. சொல்லுங்க பார்க்கலாம். மனமடிவு ஆவாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எதனால மனமடிவு ஆவறானா? அவன் கொடுத்தான், வாரி அடைச்சான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அதனால கர்த்தர் அவனை உயர்த்தினாரு. அவன் உயர்வை பார்த்தவனை இவனுக்கு தாங்க முடியல, கடிக்கிறான் பல்ல. அதனால மனமடிவு. ஸ்தோத்திரம். மற்றவங்களை உயர்வை பார்த்து பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மையும் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. உயர்வை பார்த்து பயப்படாத, இது பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த யுத்த ஆயுதத்தை பயன்படுத்திக்காதீங்க. இது வந்து வெளியாளுக்கு பாதிப்பு கொண்டு வராது. சொல்லுங்க. வெளியாளுக்கு இது வாயை மூடிக்கின்னு கூட என்ன பண்ணலாம்? எப்படி? வாயை மூடின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லுங்க. பேசலாம். வாயை மூடி கூட பல்ல கடிக்கலாம். அது நமக்கு தான் பாதிப்பு. இது வெளிப்பாடு என்னன்னா, அருமையானவர்களே, இந்த பல்லு கடிக்கிற வெளிப்பாடு என்னன்னா மனமடிவு. மனமடிவு வரும்போது இந்த பல்ல கடிக்கிறோம். இந்த பல்ல கடிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில கரைந்து போகிறோமா? சொல்லலாம். என்னவா? நம்பிக்கை கரைஞ்சு போவோம். விசுவாசம் கரைஞ்சு போவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கரைஞ்சு போகும். அதனால பல்ல கடிக்கிறத நிறுத்துங்க. ஆண்டவர் ஏன் இத சொன்னாருன்னா, நீங்கெல்லாம் நீங்க பல்ல கடிச்சீங்களான்னு கேட்டபோது, நீங்க கைய தூக்காததுனால, நீங்கெல்லாம் கடிக்கலன்னு சொல்லிட்டு கடிக்கலன்றதுக்காக இல்ல, இத சொல்லல. கடிச்சீங்கன்றதுக்காக அத சொல்றாரு. அல்லேலூயா! சும்மா இத பேசல ஆண்டவர். சும்மா இது வந்து பேசிட்டு, இது சும்மா ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையா யாருக்கும் திரும்பாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கோபத்தினால கடிச்சியோ, அல்லது மனமடிவினால கடிச்சீங்களோ, அல்லது தேவை சந்திக்கப்படாது இருக்கிறதுனால கடிச்சீங்களோ பல்ல, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா! எல்லாரும் எழுந்திருப்போம். ஆஃப் பண்ணாதீங்க. எல்லாரும் எழும்ப கடைசியா நான் சொல்லி முடிச்சிடலாம். கடைசியா அந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கலாம்.
சொல்லுங்க. யுத்த ஆயுதம், ஆயுதம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆயுதம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம்? பட்டயம். சொல்லுங்க பட்டயம். ஹalleluya. அந்த பட்டயத்த ம். ஆமா. பட்டயத்த ஸ்தோத்திரம் பயன்படுத்தாதீங்க. நல்லதுக்கு பயன்படுத்துங்க. சொல்லு 2வது சவரகன் கத்தி. 3வது அம்பு. 4வது தண்டாயுதம். 5வது ஈட்டி. எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க பார்க்காம. பட்டயம், சவரகன் கத்தி, அம்பு, தண்டாயுதம், ஈட்டி. இதெல்லாம் இந்த ஆயுதங்கள் என்ன பண்ணக்கூடாது? நல்லதுக்கு பயன்படுத்துங்க. அருமையான காரியத்துக்கு பயன்படுத்துங்க. நம்முடைய வாய நல்ல பட்டயத்துக்கு பயன்படுத்துங்க. நல்ல காய் வெட்ட பயன்படுத்துங்க. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். தண்டாயுதத்தை என்ன பண்ணுங்க? எதுக்கு பயன்படுத்துங்க? நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க. தடைய உடைக்க பயன்படுத்துங்க. ஒரு ஹalleluya சொல்லுவோமே. கர்த்தர் அப்படியே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.